ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் 4ஆம் பகுதி 37வது தலைப்பு. சாப விமோசனம். ராவேளைகளில் சந்திரன் இல்லாமல் லோகம் பலவிதமாக கஷ்டப்பட்டது. ஓஷதிகள், அதாவது மூலிகைகள் சந்திரிகையாலேயே வளர்பவையாதலால் இப்போது நிலா இல்லாமல் அவை வாடிப்போனதில் எங்கே பார்த்தாலும் வியாதிகள் உண்டாயின. எத்தனை பார்த்தாலும் போதுமென்ற திருப்தியை தராத பால் நிலவு இல்லாமல் ரசிக ஜனங்கள் வருத்தப்பட்டார்கள். அதனால் தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் லோகத்திடம் பரிவு கொண்டு பிரம்மாவிடம் போய் முறையிட்டார்கள். எப்போதுமே மும்மூர்த்திகளில் முதல்வரான பிரம்மாவிடம்தான் முதலில் போய் வேண்டிக் கொள்வார்கள். அப்போது சில சமயங்களில் அவரே குறை தீர்த்து வைப்பார். சில சமயங்களில் ரொம்ப பெரிய அனுக்கிரகமாக செய்ய வேண்டியிருந்தால் அப்போது தம்மிடம் பிரார்த்திப்பவர்களை விஷ்ணுவிடமோ ஈஸ்வரனிடமோ அம்பாளிடமோ அழைத்து கொண்டு போய் தாமும் சேர்ந்து முறையிடுவார். இப்படித்தான் புராணங்களில் இருக்கிறது. சந்திரனை மறுபடி ஆகாசத்தில் சஞ்சாரம் பண்ணும்படி செய்ய வேண்டுமென்று தேவர்கள் ரிஷிகள் பிரம்மாவிடம் பிரார்த்தித்ததும் அவர், மகாகணபதி கொடுத்த சாபத்துக்கு நான் எப்படி விமோசனம் சொல்வது? பரமேஸ்வரனாலும் முடியாததாச்சே அது. ஆனபடியால் சாபம் கொடுத்தவரையே உபாசியுங்கள், அவர் காலிலேயே விழுந்து பிரார்த்தனை செய்யுங்கள், அவருக்கு உகந்த திதியாக சதுர்த்தியில் நக்த விரதமிருந்து விசேஷ பூஜை பண்ணுங்கள், மோதகம் அப்பம் பழம் தேங்காய் எல்லாம் நிறைய நிவேதனம் பண்ணி மனசு உருக வேண்டிக் கொண்டு அவர் மனசையும் உருக்கி அனுக்கிரகத்தை சம்பாதித்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். பொதுவாக விரதம் என்றால் பகலில் மட்டும் போஜனம் பண்ணிவிட்டு ராத்திரி உபவாசம் இருப்பது வழக்கம் என்றாலும் சில விரதங்களுக்கு பகலில் உபவாசம் இருந்துவிட்டு ராத்திரி போஜனம் பண்ண வேண்டும். இப்படி மத்தியானமெல்லாம் உபவாசம் பூஜை பாராயணம் என்று இருந்துவிட்டு ராத்திரி ஆகாரம் பண்ணுவதுதான் நக்த விரதம் என்பது. நக்தம் என்றால் ராத்திரி, நாக்டர்னல் என்று சொல்வது இதிலிருந்துதான். ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஒவ்வொன்று முக்கியம். சிவனுக்கு அபிஷேகம், விஷ்ணுவுக்கு அலங்காரம், பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம். ஒரு குழந்தை என்றால் அது எப்போது பார்த்தாலும் ஹாவு ஹாவு என்று எதையாவது தின்னத்தான் பறக்கும். கத்தியா கபடாவா, வாயில் கொள்ளுமா கொள்ளாதா என்றில்லாமல் எதை பார்த்தாலும் வாயிலே அடைத்து கொள்ளத்தான் குழந்தை பறக்கும். அது என்ன விஷமம் பண்ணினாலும் அப்பிச்சி தரேன் என்றுதான் சமாதானப்படுத்துகிறோம். குழந்தை சுவாமியான பிள்ளையாருக்கு குறைவில்லாமல் கொழுக்கட்டை, அப்பம், பொங்கல், தேங்காய், பழவகைகளெல்லாம் நெய்வேத்தியம் பண்ண வேண்டும். ஔவையாரும் அவரை ஸ்துதிக்க ஆரம்பிக்கும் போதே பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் என்று சாப்பாட்டில் தான் ஆரம்பிக்கிறாள். இப்படியே திருப்புகழிலும் எடுத்த எடுப்பில் கைத்தலம் நிறைகனி அப்பமொடு அவல் பொறி என்று சாப்பாட்டு தினுசுகளைத்தான் அடுக்கியிருக்கிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.